வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சி நிறுவனர் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி, சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தனிமைப்படுத்தல் சட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து பௌத்த மக்கள் வெசாக் கொண்டாட்டங்களில். யாஸ் எமது நாட்டிலிருந்து நகர்வு, மழையுடனான காலநிலையும் தணிவு. சீனாவிலிருந்து கிடைத்த 5 லட்சம் சைனோஃபார்ம் தடுப்பூசிகளை இன்று முதல் செலுத்துமாறு ஜனாதிபதி ஆலோசனை. பண்டிகை கால கொரோனா கொத்தணி நாளுக்கு நாள் தீவிரம். போல் கப்பலிலிருந்து கரையொதுங்கிய பொருட்களை திருடியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை. 19 வருடங்களுக்கு பின்னர் சிறை கைதிகளுக்கான ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் மறுசீரமைப்பு. இந்தியாவிற்குள் ஊடுருவிய யாஸ் சூறாவளியினால் ஒடிசா பெரிதும் பாதிப்பு. புனித வெசாக் பண்டிகை இன்றாகும். புத்த பெருமானின் பிறப்பு, பரிநிர்வாணமடைதல் மற்றும் இறப்பை குறிக்கும் தினமே வெசாக் நோன்பதி தினமாகும். பௌத்த மதத்தின் போதனைகளுக்கு முன்னுரிமை அளித்து இதுவரை காலமும் வெசாக் பண்டிகை தினங்களில் விகாரிகளில் வழிபாடுகள் இடம்பெற்று வந்த நிலையில் இம்முறை சுகாதார அமைச்சு மற்றும் அரசாங்கத்தின் ஆலோசனையின் பிரகாரம் வீடுகளில் இருந்தவாறே சமய அனுஷ்டானங்களில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு சமய நிகழ்வுகள் புத்தரின் வரலாற்றினை எடுத்துக் கூறும் வகையில் வெசாக் பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கமாகும். வெசாக் பண்டிகை 3 விடயங்களை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுகிறது. உலகின் துன்பங்களுக்கு எல்லாம் அடிப்படை காரணம் ஆசைதான் என்ற உன்னத தத்துவத்தை உலகிற்கு போதித்தவர் புத்த பெருமான் ஆவார். அவரது போதனைகளில் அகிம்சை, ஜீவகாருண்யம், அன்பு, ஒழுக்க விழுமியம் போன்ற நற்பண்புகள் அடங்குகின்றன. பௌத்த மக்களின் வெசாக் பண்டிகை ஒவ்வொரு வருடமும் மே மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தன்று கொண்டாடப்படுகின்றது. புத்த பெருமான் நேபாளத்தின் லும்பினியில் கிறிஸ்துவுக்கு முன் 560ஆம் ஆண்டு சுத்தோதனன் மன்னனுக்கு மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் சித்தார்த்தன் என்பதாகும். தனது இளமை காலத்தில் சுக போகங்களை அனுபவித்த சித்தார்த்தன் தனது 29வது வயதில் மூப்பு, பிணி, பரிநிர்வாணம் ஆகியவற்றை நேரில் கண்டு மெஞ்ஞானத்தை தேடி முற்றும் துறந்த துறவியாக மாறி புத்தர் என்ற பெயரை பெற்றார். அவர் பிறந்த நாள், தவம் புரிந்து புத்த நிலையை அடைந்த நாள் மற்றும் பரிநிர்வாணம் அடைந்த ஆகிய 3 நாட்களும் மே மாத புனித நோன்பதி தினத்திலேயே இடம்பெற்றுள்ளன. இதன் காரணத்தினாலேயே பௌத்த மக்கள் இன்றைய தினத்தை வெசாக் பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். வாழ்வில் ஏற்படும் துன்பங்களுக்கு காரணம் மெய்ப்பொருள் பற்றிய அறிவின்மையே மற்றும் நிரந்தரமற்ற சிற்றின்பம் மீதுள்ள பற்றேயாகும். தியான வழிமுறையினூடாக தெளிவை பெறுவதன் மூலம் அறியாமை எனும் இருள் நீங்கி மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்த முடியும் என்பதையே கௌதம புத்தரின் போதனை எடுத்து எம்புகின்றது. புத்த பெருமானின் உன்னத நற்பண்புகளை உலகிற்கு எடுத்து காட்டுவதற்கு இம்முறையும் வெசாக் பண்டிகையின் போது சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா தொற்றுக்கு மத்தியில் சமூக பொறுப்பு மற்றும் புத்த பெருமானின் உயரிய நற்பண்புகளை முழு உலகிற்கும் முன்மாதிரியாக எடுத்துக்காட்ட இம்முறையும் வெசாக் பண்டிகையின் போது சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வெசாக் பண்டிகையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். அனைத்து மக்களினதும் உடல் உள துன்பங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் எனவும் அவரது வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து உயிரினங்கள் மீதும் கருணையை பரப்பும் புத்த பெருமானின் போதனைகளுக்கு அமைய மனிதர்களின் உயிர்களை பாதுகாப்பதற்கும் நல்வாழ்விற்கும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவது இந்த தொற்று நோய் நிலைமைகளுக்கு மத்தியில் எமது சமூக கடமையாக காணப்படுகிறது. சுகாதாரத்துறையின் பரிந்துரைகளின் பேரில் கூட்டு சமய கிரியைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. எனினும் புத்த பெருமானின் 3 உன்னத நிகழ்வுகளையும் நினைவு கூர்ந்து தத்தமது வீடுகளில் தங்கியிருந்து சமய கிரியைகளில் ஈடுபடுவதற்கு அதனை தடையாக கொள்ள தேவையில்லை எனவும் ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்த பெருமானின் பிறப்பு, இறப்பு மற்றும் பரிநிர்வாணத்தை நினைவு கூறும் தினமே புனித வெசாக் நோன்பதி தினமாகும்.
உலகம் முழுவதும் உள்ள பௌத்த மக்கள் இன்று வெசாக் பண்டிகையை அனுஷ்டிக்கின்றனர். கடந்த காலங்களில் மிகவும் பக்தி பூர்வமாக கொண்டாடப்படுகின்ற வெசாக் பண்டிகையானது இம்முறை கோவிட் தொற்றுக்கு மத்தியில் அனுஷ்டிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. புனித வெசாக் தினத்தை அர்த்தபூர்வமாக்கும் வகையில் கொரோனா தொற்று தடையாக இருந்த போதிலும் சமய கிரியைகளுக்கு முன்னுரிமை வழங்கி வீடுகளில் வெசாக் தினத்தை அனுஷ்டிக்குமாறு பௌத்த மக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன். கொரோனா தொற்று முழு உலகிலும் இருந்து நீங்கி சகல இன மக்களுக்கும் முன்னரை போன்று நோய் நொடியின்றி தேக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என இப்புனித தினத்தில் பிரார்த்திக்கின்றேன். பொறுமை, கருணை, அன்பு நிறைந்த வெசாக் தினமாக பௌத்த மக்களுக்கு இது அமைய வேண்டும். සියලු ලෝ සතුනට ඉවසීම, දයාව, කරුණාව හා මෛත්‍රිය පිරි ශ්‍රී සුභ වෙසක් මංගල්‍යයක් වේවා. புத்த பெருமானின் தர்ம போதனைகளை நிலைநிறுத்தி வாழ்வதன் மூலம் ஒழுக்க விழுமியங்கள் கொண்ட சமூகத்தை உருவாக்க முடியும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். புத்த பெருமானின் போதனைகள் முன்னொருபோதும் இல்லாதவாறு இன்று பிரதிபலிக்கும் வகையில் முழு உலகவாழ் மக்களுக்கும் தேக ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் விடுத்துள்ள வெசாக் தின வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சகல உயிரினங்கள் மீதும் கருணை, அன்பு, கௌரவம் போன்ற புத்த பெருமானின் உயரிய பண்புகளை தற்போதைய கொரோனா தொற்றுக்கு மத்தியில் முழு உலகிற்கும் எடுத்துரைக்க சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக ஊடக அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்ல விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்த மதத்தின் மூலம் முழு உலகிற்கும் உயரிய செய்திகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவரது வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் நாட்டில் பரவி வரும் கொரோனா முற்றுமுழுதாக நீங்கி மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழல் ஏற்பட வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புனித வெசாக் தினத்தையொட்டி நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள விகாரைகளில் சமய கிரிகைகள் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய இடம்பெற்றன. மக்களின் பங்கேற்றலின்றி இம்முறையும் வெசாக் தின நிகழ்வுகள் விகாரைகளில் இடம்பெற்றன. பௌத்த மக்கள் வீடுகளிலிருந்து தமது சமய வழிபாடுகளில் ஈடுபட்டமை காண கிடைத்தது. இம்முறையும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அலரி மாளிகையில் வெசாக் நிகழ்வு இடம்பெற்றது. கலாநிதி சங்கைக்குரிய கொலனாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் தர்ம சொற்பொழிவு ஆற்றினார். சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய இம்முறை தர்ம சொற்பொழிவு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. தர்ம சொற்பொழிவு தொடரின் 210வது நிகழ்வே இன்று இடம்பெற்றது. வெசாக் பௌர்ணமி தினத்தையொட்டி ITN சவனக்ரஸ் நிகழ்ச்சி இம்முறை பத்திரமுல்லை விக்ரமசிங்கபுர சித்த விவேகாசிரம விகாரையில் இடம்பெற்றது. சங்கைக்குரிய கிழக்கமன விமலரத்ன தேரரின் அனுசாசனத்தில் இடம்பெற்றது. லக்கண்ட வானொலி ஒழுங்கு செய்திருந்த சாசனாலோக நிகழ்ச்சியும் இம்முறை பத்திரமுல்ல விக்ரமசிங்கபுரவில் அமைந்துள்ள சித்த விவேகாசிரம விகாரையிலேயே இடம்பெற்றது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு சுகாதார ஆலோசனைகளுக்கு அமைய பௌத்த மக்கள் தமது சமய கிரியைகளை முன்னெடுத்தனர். மட்டக்களப்பு தலைமையக போலீசாரின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு ஜெயந்திபுரம் பௌத்த மத்திய நிலைய விகாரையில் விசேட பிரித் பாராயண நிகழ்வு இடம்பெற்றது. விகாராதிபதி சங்கைக்குரிய தமபால தேரரின் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஹெட்டியாராச்சி உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்டத்திலும் வெசாக் தினத்தை அனுஷ்டிக்கும் வகையில் போலீஸ் நிலையங்கள், ராணுவ முகாம்கள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வெசாக் வெளிச்சக்கூடுகள் காட்சிப்படுத்தப்பட்டன. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு எவ்வித அன்னதான நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்படவில்லை. யாழ் மாவட்ட செயலகத்தின் நுழைவாயிலிலும் யாழ் பிரதேச செயலகம் உள்ளிட்ட இடங்களிலும் வெசாக் அலங்கார தோரணங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. யாழ் பாதுகாப்பு தலைமையகத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாநகர மத்தியில் உள்ள ஆரிய குளத்தினை அழகுபடுத்தும் செயற்திட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. புனித வெசாக் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு கருவப்பங்கேணி புனித வனத்து அந்தோனியார் ஆலயத்தில் இரத்த தான நிகழ்வொன்று ஒழுங்கு செய்யப்பட்டது. ஆலய பங்குத்தந்தை JAG ரத்னகுமார் தலைமையில் இம்முகாம் இடம்பெற்றது. யாஸ் சூறாவளியானது எமது கடற்பிராந்தியத்திற்கு அப்பால் சென்றுள்ளமையினால் மழையுடன் கூடிய காலநிலை குறைவடையலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மறைமுகமாக இலங்கையை பாதித்த சீரற்ற காலநிலை தற்போது எமது நாட்டிலிருந்து நீங்கி வருகிறது. எனினும் மேல் சப்ரகமுவ, தெற்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் தொடர்ச்சியாக மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். சப்ரகமுவ, மத்திய ஆகிய மாகாணங்களில் பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில இடங்களில் 50க்கும் 75 மில்லிமீட்டருக்கும் இடைப்பட்ட மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடும். முன்னைய தினங்களுடன் ஒப்பிடும் போது காற்றின் வேகத்திலும் குறைவு ஏற்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல் ஆகிய மாகாண
மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மத்திய மலைநாட்டின் மேற்கு வளைவிலும் காற்றின் வேகமானது மணிக்கு 40க்கும் 50க்கும் இடைப்பட்ட கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மன்னாரிலிருந்து புத்தளமூடாக பொத்துவில் வரையான கடற்பரப்பிற்கு அப்பால் உள்ள ஆழ்கடலில் கடல் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். ரத்னபுரி எலப்பாத்த பிரதேச செயலக பிரிவின் பல கிராம சேவகர் பிரிவுகளிலும் சிறிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தாழ்நில பகுதிகளும் குறுக்கு வீதிகள் பலவும் நீரில் மூழ்கியுள்ளன. அத்துடன் பலத்த மழையுடன் ஏற்பட்ட பலத்த காற்றினால் வீடுகளுக்கும் வர்த்தக நிலையங்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளன. ஹரங்கல நாவலப்பிட்டி வீதியின் கொத்மலை நீர்த்தேக்கத்திற்கு அருகாமையில் உள்ள பகுதி தாளிறங்கியுள்ளது. இதனால் நீர்த்தேக்கத்திற்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என கொத்மலை நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர் அறிவித்துள்ளார். அதனை சீர் செய்யும் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெறுகின்றன. யாழ் மாவட்டத்திலும் சீரற்ற காலநிலையினால் விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. நீர்வேலி, கோப்பாய், மத்தி உள்ளிட்ட பல இடங்களில் வீசிய பலத்த காற்றினால் பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளன. சண்டிலிப்பாய் முருகமூர்த்தி ஆலயத்திற்கு அருகாமையில் உள்ள வீடொன்றின் மீது பனைமரம் முறிந்து விழுந்தமையினால் வீடு சேதமடைந்தது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்றைய தினம் நிலவியதான சுழல் காற்று காரணமாக மாவட்டத்தில் 9 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் 9, அவற்றிலே பாதிக்கப்பட்ட நபர்கள் 28 பேர் காணப்படுகிறார்கள். இவர்களுக்கு தேவையான வீடுகளுடைய புனரமைப்பு தொடர்பான விடயங்கள் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினால் முன்னெடுக்கப்படுகின்றது. அதன் நிமித்தமாக அந்த விடயங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கான கொடுப்பனங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதே வேளையில் ஒரு சில இடங்களிலே விவசாய தோட்டங்களும் குறிப்பாக வாழை தோட்டம் மற்றும் பப்பாசி தோட்டம் போன்றவை பாதிப்படைந்த நிலைமையும் காணப்படுகின்றது. அது தொடர்பான விவரங்கள் திரட்டப்படுகின்றன. பாதிப்படைந்த மக்களுக்கான அந்த நிவாரண உதவிகள் வழங்குவதற்கான நிலைப்பாடுகளையும் நாங்கள் உரிய தரப்பினருக்கு தெரியப்படுத்தி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். சூறாவளி பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. எவ்வாறாயினும் இந்த சூறாவளியை வகைப்படுத்துவதற்கு விசேட முறைமை ஒன்று பின்பற்றப்படுகிறது. பிராந்திய ரீதியில் ஏற்படுகின்ற சூறாவளிகளுக்கு பெயரிடும் பொறுப்பு இந்தியாவின் புதுடில்லி நகரில் அமைந்துள்ள பிராந்திய விசேட காலநிலை மத்திய நிலையத்திற்கே காணப்படுகின்றது. இம்மத்திய நிலையமானது பிராந்தியத்தில் உள்ள 13 நாடுகளினால் பரிந்துரை செய்யப்படுகின்ற பெயர்கள் அடங்கிய பட்டியல் ஒன்றை தயாரிக்கின்றது. சூறாவளிகளுக்கென 169 பெயர்கள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இப்பட்டியலில் அகர வரிசைக்கு ஏற்ப பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சூறாவளி ஏற்படுகின்ற ஒழுங்குமுறைக்கு அமைய அகர வரிசைக்கு ஏற்ப பெயர்கள் வழங்கப்படுகின்றன. இதற்கமைய தற்போது வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள சூறாவளிக்கு யாஸ் எனும் பெயரை ஓமானே பரிந்துரை செய்துள்ளது. இதற்கு பின்னர் ஏற்படக்கூடிய சூறாவளிக்கு குல் ஆஃப் எனும் பெயரை பாகிஸ்தான் பரிந்துரை செய்துள்ளது. இலங்கையும் ஹசனி, சக்தி, கிஹும், கஹன, வேரம்ப, கர்ஜுனா, நிம்நாத மற்றும் விதுலி போன்ற பெயர்களை இப்பட்டியலில் உள்ளடக்கியுள்ளது. தீப்பற்றியுள்ள எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் முற்பகுதியிலும் நடுப்பகுதியிலும் தீ ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் அதன் பிற்புறத்தில் தீ பரவி வருவதாக இலங்கை கடற்படை தெரிவிக்கின்றது. கப்பலின் எண்ணெய் கசிவுகள் குறித்து இதுவரை அறியவரவில்லை என சமுத்திரவியல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிக்கின்றது. கொழும்பு துறைமுகத்திற்கு ஒரு சில மைல் தூரத்தில் வெடிப்புக்கு உட்பட்டு தீப்பற்றிய எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தொடர்ந்தும் தீப்பற்றி எரிவதாக சமுத்திரவியல் சுற்றாடல் பாதுகாப்பு சபை தெரிவிக்கின்றது. கடந்த 20ஆம் திகதி தீப்பற்றிய இந்த கப்பலில் தீயை அணைப்பதற்கு கடற்படையினரும் விமானப்படையினரும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளதுடன் அதற்கு ஆதரவாக இந்திய வள்ளங்களும் இன்று இணைந்து கொண்டன. கப்பலில் நேற்று ஏற்பட்ட வெடிப்பை அடுத்து சுமார் 20 கொள்கலன்கள் கடலில் விழுந்துள்ளதாக சமுத்திரவியல் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிக்கின்றது. அத்துடன் கப்பலில் ஏற்பட்ட தீயை அணைப்பதற்காக விமானப்படையின் பெல் 212 ரக விமானம் இன்று காலை முதல் கப்பலுக்கு தீயை அணைக்கும் 425 கிலோகிராம் ரசாயன பதார்த்தங்களை விசிறியதாக விமானப்படை பேச்சாளர் குரூப் கேப்டன் துஷான் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இன்று மதிய வேளையிலும் தீயை அணைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் சீரற்ற காலநிலையினால் பாதிப்புகளும் ஏற்பட்டன.
இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக தீயை அணைக்கும் நடவடிக்கைகளுக்கு பங்களிப்பை வழங்கி வருவதுடன் தீயினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து விமானம் மூலம் கண்காணிப்பதற்காக இந்திய விமானம் ஒன்றும் இன்று வருகை தந்தது. இதேவேளை கப்பலில் ஏற்பட்ட தீ காரணமாக கப்பலில் இருந்து விழுந்த ஒரு கொள்கலன் நீர்கொழும்பு தலாஹீன கரையோரத்தில் கரையொதுங்கியுள்ளது. வத்தளை பிரேத்திபுரவில் இருந்து நீர்கொழும்பு வரையான கரையோர பகுதியில் பல்வேறு கழிவுப் பொருட்கள் குவிந்துள்ளன. இவ்வாறு கரையொதுங்கிய பொருட்களை எடுத்துச் செல்ல மக்கள் இன்று முற்பட்டனர். எவ்வாறாயினும் இவ்வாறு பொருட்களை எடுத்துச் செல்வது சட்டவிரோத நடவடிக்கை எனவும் சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியது எனவும் சமுத்திரவியல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிக்கின்றது. இதேவேளை கப்பலில் இருந்து நேற்று மீட்டெடுக்கப்பட்ட ஊழியர் குழாமில் காயமடைந்திருந்த இருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் போது ஊழியர் ஒருவர் கொரோனா தொற்றிற்கு இலக்காகியமை உறுதி செய்யப்பட்டது. சீன அரசாங்கத்தினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 5 லட்சம் டோஸ்களை இன்று முதல் செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆலோசனை வழங்கினார். சுகாதார பிரிவின் பரிந்துரைகளுக்கு அமைய ஒரு சில மாவட்டங்களுக்கு இவற்றை விநியோகிப்பதற்கும் தற்போது திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. விசேட விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு எடுத்து வரப்பட்ட சைனோஃபார்ம் தடுப்பூசிகளை இலங்கைக்கான சீன தூதுவர் சி சென்ஹூன் அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்தார். இந்நிகழ்வில் அமைச்சர்களான நாமல் ராஜபக்ச, பிரசன்ன ரணதுங்க, ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன் உள்ளிட்ட பலரும் இணைந்திருந்தனர். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க விமான நிலையத்தில் சீன தூதுவர் சி ஜென்ஹான் அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சியிடம் இவற்றை உத்தியோகபூர்வமாக கையளித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சீன அரசாங்கத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் பெறுபேறாகவே இவை கிடைத்துள்ளன. கொரோனா வைரஸே எமது பொதுவான எதிரி. எம்மிடம் காணப்படுகின்ற ஐக்கியம் மற்றும் புரிந்துணர்வின் மூலமே இதனை வெற்றி கொள்ள முடியும். உலகில் உள்ள 80 நாடுகளுக்கு சீனா தற்போது இலவசமாக தடுப்பூசிகளை வழங்கி வருகின்றது. அதேபோன்று 43 நாடுகளுக்கு சீனா தடுப்பூசிகளை ஏற்றுமதி செய்கின்றது. சுமார் 11 லட்சம் கொரோனா தடுப்பூசிகளை சீனா எமக்கு வழங்கியுள்ளது. அது எமக்கு கிடைத்த பாரிய நன்மையாகும். சீனா தொடர்ந்து எமக்கு பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றது. உலக வல்லரசாகவும் திகழ்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் சீன அரசாங்கத்திற்கு நன்றிகளையும் கௌரவத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சீனாவில் தயாரிக்கப்படுகின்ற சினோவெக்ஸ் கோவிட் தடுப்பூசியை இலங்கையில் தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது இடம்பெற்று வருவதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். சினோவெக்ஸ் கோவிட் தடுப்பூசியை நாட்டில் தயாரிப்பதற்காக குண்டசாலையில் அமைந்துள்ள கை தொழிற்சாலை ஒன்று தயார்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அத்துடன் சினோவெக்ஸ் தடுப்பூசியின் தயாரிப்பு பணிகள் இலங்கையினதும் சீனாவினதும் கூட்டு தயாரிப்பாக அடுத்து வரும் 2 மாதங்களுக்குள் முன்னெடுக்கவும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். கொள்வனவு செய்யப்படவுள்ள சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 2 மில்லியன் டோஸ்கள் அடுத்து வரும் மாதத்திற்குள் இலங்கைக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. ஜூன் 2ஆம் வாரமளவில் இத்தடுப்பூசிகள் எமக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக எமக்கு தேவையான வைத்திய உபகரணங்களை இலங்கைக்கு வழங்கவும் நடவடிக்கை எடுப்பதாகவும் சீன தூதுவர் தெரிவித்தார். அதேபோன்று அடுத்து வரும் ஒரு சில நாட்களுக்குள் ரஷ்யாவின் தயாரிப்பான ஸ்புட்னிக் தடுப்பூசிகளும் எமக்கு கிடைக்க உள்ளன. நாளை இது தொடர்பாக உறுதி செய்ய முடியும். எந்த அளவிலான தடுப்பூசிகள் எத்தினத்தில் கிடைக்கும் என்பதை கூற முடிகின்றது. சீனாவில் இருந்து எடுத்து வரப்பட்ட சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் தொற்று நோயியல் பிரிவின் மத்திய தடுப்பூசிகள் களஞ்சிய சாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. இதேவேளை இதுவரை 5,17,824 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதன் 2வது டோஸ் 2,435 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 9,25,240 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அதன் 2வது டோஸ் 3,40,842 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 14,984 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவிக்கின்றது. கொரோனா 3ஆம் அலையின் அச்சுறுத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நேற்றைய தினம் கொரோனா தொற்றாளர்களாக 2,728 பேர் இனம் காணப்பட்டனர். அதேவேளை கொரோனா தொற்றிய 28 பேர் நேற்று உயிரிழந்தனர். நேற்று
நேற்று நாட்டில் இனங்காணப்பட்ட 2728 கொரோனா தொற்றாளர்களில் 22 பேர் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பியவர்கள். 25 மாவட்டங்களிலிருந்தும் நேற்றைய தினம் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதுடன் கூடுதலானோர் கம்பஹா மாவட்டத்திலிருந்து இனங்காணப்பட்டுள்ளனர். அவ்வெண்ணிக்கை 558 ஆகும். கொழும்பிலிருந்து 522 பேரும், களுத்துறையிலிருந்து 476 பேரும், மாத்தறையிலிருந்து 189 பேரும், கண்டியிலிருந்து 133 பேரும், குருநாகலிலிருந்து 121 பேரும் நேற்று இனங்காணப்பட்டவர்களில் அடங்குகின்றனர். இதற்கமைய இதுவரை நாட்டில் இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,71,481 ஆகும். இவர்களில் 26,226 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். 1,41,174 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். மேலும் 28 கொரோனா மரணங்கள் நேற்று பதிவாகின. இதற்கமைய இதுவரை நாட்டில் இடம்பெற்றுள்ள மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 1,269 அதிகரித்துள்ளது. முப்படையினரால் நடத்தப்பட்டு வரும் 67 தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் 6,287 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஊழியர் குழாமில் 10 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இங்குள்ள ஊழியர்களுக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னரே கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இவர்களுடன் நெருங்கிய உறவை பேணியவர்களை சுய தனிமைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து கொரோனா தொற்றாளர்களுக்குமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொரோனா சிகிச்சை உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. நோர்வேயில் இயங்கி வரும் ஒஸ்லோ பாய்ஸ் அமைப்பினர் சுமார் 22 லட்சம் ரூபாய் பெறுமதியிலான 3 ஆக்சிஜன் செறிவாக்கல் இயந்திரங்களை வைத்தியசாலையில் இயங்கி வரும் கொரோனா இடைத்தங்கல் பிரிவுக்கு இன்று அன்பளிப்பு செய்தனர். குறித்த அமைப்பு சார்பில் கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீட பீடாதிபதி கலாநிதி ஜே கெனடி, மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் கலாரஞ்சினி கணேஷ் லிங்கத்திடம் இவற்றை கையளித்தார். ஐக்கிய அமெரிக்க குடியரசு இலங்கை தொடர்பாக வெளியிட்டுள்ள பயணத்தடை தற்போது நிலவுகின்ற COVID-19 நிலைமைகளுக்கு ஏற்ப விதிக்கப்பட்டதொன்று என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமால் குணரட்ன வலியுறுத்தியுள்ளார். இது ஒருபோதும் பயங்கரவாத செயற்பாடுகளுடன் தொடர்பட்டது அல்லவெனவும், தேசிய பாதுகாப்பு தொடர்பாக தேவையற்ற விதத்தில் அச்சம் கொள்ள வேண்டாம் எனவும் பாதுகாப்பு செயலாளர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். புதிய சட்டமா அதிபராக ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய ராஜரத்னம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். சஞ்சய ராஜரத்னம் இவ்வாறு ஜனாதிபதி முன்னிலையில் நாட்டின் 48வது சட்டமா அதிபராகவே சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். சட்டமா அதிபர் திணைக்களத்தில் 34 வருட கால சேவையை பூர்த்தி செய்துள்ள இவர் அரசாங்கத்தின் சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல், மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல், சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் மற்றும் பதில் சொலிசிட்டர் ஜெனரல் ஆகிய பதவிகளை வகித்துள்ளார். கொழும்பு புனித பீட்டர் மற்றும் ராயல் கல்லூரிகளில் கல்வி கற்ற சஞ்சய ராஜரத்னம் லண்டன் குயின் மேரி பல்கலைக்கழகத்தில் சட்டம் தொடர்பான பட்டத்தை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் இங்கிலாந்தின் வேல்ஸினதும் சொலிசிட்டராகவும் காணப்படுகின்றார். சிறை கைதிகளும் மனித நேயமிக்கவர்களே எனும் தொனிப்பொருளில் சிறை கைதிகளை விடுதலை செய்யும் விசேட ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கும் செயற்பாடுகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. 19 வருடங்களுக்கு பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மறுசீரமைப்பின் மூலம் 260 பேருக்கு ஜனாதிபதியின் விசேட மன்னிப்பு கிடைத்தது. இவர்களில் 53 பேர் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டதாக ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தி தெரிவித்துள்ளார். 2002ஆம் ஆண்டு முதல் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட சிறை கைதிகளுக்கு எவ்வித மன்னிப்பும் இதுவரை வழங்கப்படவில்லை. நீண்ட காலமாக விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய 1 வருடம் சிறைவாசம் அனுபவித்து வந்தால் மன்னிப்பு வழங்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார். இதற்கமைய இன்றைய தினம் ஆயுட்கால சிறைவாசம் அனுபவித்து வந்த 260 பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவர்களில் 53 பேர் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். எஞ்சிய 194 பேருக்கும் கட்டாய நாள் வழங்கப்பட்டுள்ளது. අනිවාර්ය දින ලබා දීලා තියෙනවා එතුමන්ලාගේ නිදහස් කරන දින. අතිගරු ජනාධිපතිතුමාන් විසින් පිරිනමන ලද மேன்மை தங்கிய ஜனாதிபதியினால் வழங்கப்படுகின்ற 4 வகையான பொது மன்னிப்பு காணப்படுகின்றது. முதலாவதாக இன்று வரை சகல அபராத பணமும் ரத்து செய்யப்படுகின்றன. இதற்கு மேலதிகமாக 65 வயதிற்கும் கூடியவர்கள் அவர்களது தண்டனையில் அரைவாசியையோ அல்லது 1/3 பகுதியையோ கழித்திருந்தால் அவர்கள் விடுவிக்கப்படுவர். அதே போன்று ஆயுட்கால தண்டனை வழங்கப்பட்டு 25 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்து வரும் சகல கைதிகளும் விடுவிக்கப்படுவர். இவ்வாறு ஆயுட்கால தண்டனை அனுபவித்து வந்த 53 பேரை விடுவிக்கப்பட்டனர். 19 ஆண்டுகளுக்கு பின்னரே சிறைச்சாலைக்கு கிடைத்த வரப்பிரசாதமாக இதனை கருதலாம். මේ විශේෂ වරප්‍රසාදය අවුරුදු 19කට පස්සේ බන්ධනාගාරයට හම්බෙච්ච වරප්‍රසාදයක්. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து.
ரசாயன உர பயன்பாட்டை முற்றிலும் நீக்கிய உலகின் முதல் நாடாக இலங்கையை மாற்றியமைக்கும் ஜனாதிபதியின் சிந்தனைக்கு அமைய மாவட்ட மட்டத்தில் சேதன உர உற்பத்தியை ஊக்குவிக்க உற்பத்தியாளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். மட்டக்களப்பு சந்திவெளியில் சேதன பசலைகளை உற்பத்தி செய்யும் நிறுவனத்தை நேரில் சென்று பார்வையிட்ட போதே அவர் இப்பணிப்புரையை வழங்கினார். பின்தங்கிய கிராம வீதிகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் 52.12 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சொரைக்கல்முனை அன்னிபுரம் உள்ளக வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. நாவிதன்வெளி பிரதேச சபை தவிசாளர் ஆனந்தன் தலைமையில் இடம்பெற்ற அங்குரார்ப்பண நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் திலக் ராஜபக்ஷ பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். முசலி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட சிங்கள கிராமத்தில் உள்ள வெல்பத்து விகாரைக்கு ஆழ்குழாய் கிணறு குடிநீர் வழங்கும் வேலை திட்டம் அகில இலங்கை YMMA பேரவையின் தலைவர் ஜஹீர் எம் ரஸ்மி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. விகாராதிபதி மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.